அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடந்த 8 ஆண்டுகளாக தீவிரமாக களத்தில் நின்று செயல்பட்டு வருகிறோம். மதவாத சாதியவாத சக்திகளுக்கு எதிராக பெரியாரின் வழியில் அண்ணாவின் வழியில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் மதவாத சக்தியான பாஜக சக்தியை காலூன்று விடக்கூடாது என்பதில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் முனைப்பாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலேயே மதவாத சக்தி எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய கட்டமைப்பு தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் உண்டு. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 எந்த சமரசம் இல்லாமல் ஆதரிப்பதென்றும் இன்றைய மாவட்ட செயலக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதோடு அண்மையில் நடந்த முருகபக்தர்கள் மதுரையில் நடந்த முருகபக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் அண்ணாவின் படத்தையும் பெரியாருடைய படத்தையும் இழிவுபடுத்தி காணொலி வெளியிட்டார்கள். ஆனால் அதிமுக என்ற பெயரில் கட்சி நடத்துகின்ற எடப்பாடி அணியினர் முன்னாள் அமைச்சர்கள் அந்த மாநாட்டில் வேடிக்கை பார்த்தார்கள். ஆகவே பெரியாரின் கொள்கை ஜீவநதியான கொள்கை, அந்த கொள்கை யாராலும் அழிக்க முடியாது. தமிழகத்திற்கு தேவைப்படுகின்ற கொள்கை திராவிட கொள்கை, பகுத்தறிவு கொள்கை. அந்த கொள்கையை பறைசாற்றுகின்ற வகையில் எங்கள் இயக்கத்திற்கு 8 ஆண்டுகளாக இருந்த கொடியை மாற்றி பெரியாரை இழிவுபடுத்திய அந்த மூடர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையிலே எங்கள் கொடியில் அண்ணாவும், அண்ணா சொன்னார் வாழ்நாளில் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார் என்று சொன்னார், அந்த பெரியார் படத்தையும் இணைத்து எங்கள் கொடியை இன்று முதல் பறக்க விடுகின்றோம். இந்த கொடி பறப்பது மூலமாக மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்தை, சாதி ஆணவ கொலையை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றலாக எங்கள் இயக்கம் செயல்படும் என்பதை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். சமரசம் இல்லாமல் பாஜக கூட்டணியை எதிர்க்கின்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைப்போம்.